ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல இட்லி மாவு பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். வேற லெவல் டேஸ்ட்ல பிரமாதமா இருந்துச்சு. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட குக்கிங் குயின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க இந்த ஸ்வீட் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல ஒரு 4 கரண்டி அளவு நான் வந்து புளிக்காத இட்லி மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன். மாவு வந்து புளிச்சிருந்துச்சுனாக்கா, இந்த ஸ்வீட் வந்து சரியா வராது. அதே சமயம் வந்து ரொம்ப புளிச்ச வாசனை அடிக்கும். இப்போ ஒரு 4 கரண்டி வந்து புளிக்காத மாவு சேர்த்துட்டு, ஒரு 2 பிஞ்ச் அளவு சோடா உப்பும், ஒரு 2 பிஞ்ச் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலரும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு, இப்ப இது ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு வந்து ஏலக்கமா, தண்ணியா இருக்கிற மாரி தெரிஞ்சுச்சுனாக்கா, இதுல கொஞ்சமா வந்து அரிசி மாவு வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வந்து திக் பேட்டரா இருந்தா தான் நமக்கு எடுத்து போடுறதுக்கு கரெக்ட்டான பதத்துல வந்து இருக்கும். இப்ப இத அப்படியே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி குடுத்தாச்சு. இந்த சோடாப்பு, இந்த கலர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம், இப்போ ஆயில் வந்து நல்லா சூடா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதா பால்ஸ் மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டா நல்லா சூப்பரா இருந்துச்சு. ஈவினிங் டைம்ல வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, ரொம்பவே விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா வந்து பால்ஸா எடுத்து போட்டுக்கோங்க. நம்ம சேனல புதுசா பார்த்துட்டுருக்கீங்கன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. அப்பதான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்ப இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கலந்து கலந்து குடுத்து, வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஆயிலோட சலசலப்பு அடங்குறதுக்கு அப்புறம், நம்ம வந்து இத வெளிய எடுத்துட வேண்டியதான். ரொம்ப வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்காம, அப்படியே லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வைங்க. அப்பதான் உள்ளலாம் நல்லா கரெக்ட்டா நம்மளுக்கு வந்து வெந்து வரும். பார்க்கவே நல்லா டேஸ்ட்டா அப்படியே சூப்பரா வந்துச்சு. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாவும் இருக்கு. இப்ப இந்த அளவுக்கு ஆயில் சலசலப்பு அடங்கணும். இப்ப இத நம்ம வந்து அப்படியே வெளிய எடுத்துடலாம். இப்ப இத அப்படியே நம்ம எல்லாத்தையும் வந்து ஆயில் அப்படியே ஃபில்டர் பண்ணி வெளிய எடுத்தாச்சு. இப்ப இத அப்படியே ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்ப இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப அடுத்ததா வந்து நம்ம ஜீரா பாகு வந்து காய்ச்சிக்கலாம். 1 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்ப இதுல வந்து ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குலோப் ஜாமுக்குலாம் வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஜீரா பாகு காய்ச்சுவோமோ, அந்த மாதிரி லைட்டா பிசுபிசுப்பு தன்மை வந்தா போதும். இது அப்படியே சுகர் வந்து லைட்டா வந்து கரைஞ்சு வரட்டும். லைட்டா கொதிக்கிற ஸ்டேஜ் வரணும். இப்ப இந்த மாதிரி கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம், இப்ப இதுல ஒரு 2 ட்ராப் அளவு லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து இந்த சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாம வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்ப இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம், இத வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, இப்ப இந்த அளவுக்கு நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்ப ஆற வச்சதுக்கப்புறம், இப்ப இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஸ்வீட்ட வந்து சேர்த்துட்டு, நல்லா ஜீரால நல்லா ஊறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, வேற லெவல் டேஸ்ட்ல நல்லா பிரமாதமா இருந்துச்சு. நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி புடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட குக்கிங் குயின் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாரி நான் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்கள வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.